Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு குடி அப்புறம் கெஞ்சா இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்போ இது சர்வசாதாரணமாக போதை மருந்து வந்துடுச்சு, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியது. இது திரைத்துறையினருக்கும் போதைப் பொருளுக்குமான பழக்கம் என்பது ரொம்ப வலுவான ஒரு பழக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. 46 வயது சினிமா நடிகர், ஒரு ஒன்றும் பெரிய அளவில் படங்களில் சோபிக்கலை. ஒரு மாதிரி 3rd கேட்டகரி 4th கேட்டகரி ஆக்டர் தான். ஓரங்கட்டப்பட்ட ஒரு விதத்தில் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாத ஒரு நடிகர் தான். பாலிவுட்டில் வந்திருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் கோலிவுட்லேயும் வந்துடுச்சு. த மோர் யூ பிகம் ரிச், த மோர் யூ வில் பிகம் ஈவில். நிறையா பணம் வரும்போது நிறையா தீமைகளும் உன்னை சேரும். அதில் ஒழுங்காக இருக்கவும் ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வு தான் அது. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பவுடர்லாம் அவ்வளோ தூரம் போயிடுச்சு, பயங்கரமாக போயிருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லி வேறு. 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போதைப் பொருளை உங்கள் பேண்ட் பேக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம், 2 பேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அவன் சொல்கிறான் 1 கிராம் 7000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 வித்தன்றான். இதை விட காஸ்ட்லியெல்லாம் இருக்குது. தனக்கு விருப்பம் இல்லாதவர்களை மீது மட்டும் காவல்துறை நிறுத்திடக்கூடாது. ஆனால் அதை தாண்டி போகணும் முடிஞ்சதுன்னா. உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படும். இதை வெறுமனே அவன் பிரசாத் அதிமுககாரன், இன்னொரு ஆள் மாட்டணும் அதிமுககாரன் அப்படின்னு அவங்க இது அதிமுக திமுக சண்டையாக மாற்றினீங்கன்னா இது விளங்காது. குஜராத்தில் அதானி போர்ட்டில் 21,000 கோடிக்கு போதை முறையில் பிடிச்சாங்க. நம்ம இந்தியா பூரா பரவுது. அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது மூலப்பொருளை உள்ளே எடுத்துகிட்டு லேபில் வச்சு வளர்க்குறது. எப்படி பார்த்தாலும் இது மத்திய மாநில அரசுகளின் தோல்வி. இது வெறும் மாநில அரசு மட்டும் சொல்ல முடியாது, மத்திய அரசும் இதில் பங்கு இருக்குது. சினிமாவில் புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்ற காட்சிகள் அதெல்லாம் ஏற்புடையதில்லை. சினிமா வாழ்க்கையை பிரதிபலிக்குது. ஒரு கேரக்டர் புகைக்குதுன்னா அந்த கேரக்டரை சிகரெட்டோடு தான் நீங்கள் வைக்க முடியும். அன்புமணி கொண்டு வந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் வைக்கக்கூடாதுன்றலாம் அபத்தமானது. அப்படின்னா நீ புகையிலை உற்பத்தியை தடுக்கணும். மாநிலத்தில் இந்தியாவில் நீ புகையிலை உற்பத்தியை அனுமதிக்கிற, எதுக்கு அனுமதிக்கிற? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கொகைன் பயன்படுத்தியதாக தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இவர் நுங்கம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகும் போது நான் எப்படிலாம் எந்த ஒரு போதை வஸ்துக்களையும் யூஸ் பண்ணல அப்படிங்கிற இதில் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார். ஆனால் பிளட் டெஸ்ட் இது மாதிரி எல்லாம் லேபில் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸார் சொல்லும்போது அப்புறம் ஒத்துழைச்சார். அப்புறமேல் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் பட்டிருக்கிறார். இதை நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன மாதிரி சுச்சுவேஷன் நிகழுதுன்னு நினைக்கிறீங்க? இது இந்தியா பூரா இருக்க சுச்சுவேஷன். நீங்கள் அதுவும் திரைத்துறையினருக்கும் போதைப் பழக்கத்துக்குமான தொடர்பு என்பது ரொம்ப நெருங்கிய வலுவான ஒரு தொடர்பு தான். நீங்கள் பாலிவுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ட்ரக்ஸ் தான். பாலிவுட்டில் 90% மேலே பாலிவுட் டாப் ஆக்ட்ரஸஸ், நடிகர் நடிகைகள், முன்னணி சினிமா பிரபலங்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே அதில் போதைன்னா குடி கிடையாது. போதைன்னு நம்ம சொல்கிறது கொக்கைனு, மெத்தபெட்டைன், ஹெரோயின், அந்த மாதிரியான போதை மருந்துகள், ட்ரக்ஸ், அதிபயங்கரமான ட்ரக்ஸ். அது ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு குடி அப்புறம் கெஞ்சா இதுதான் நமக்கு தெரிஞ்சது இருந்தது. இப்போ இது சர்வசாதாரணமாக போதை மருந்து வந்துடுச்சு, வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியது. இது திரைத்துறையினருக்கும் சினிமாவுக்கும் போதைப் பொருளுக்குமான பழக்கம் என்பது ரொம்ப வலுவான ஒரு பழக்கமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹாலிவுட்டில், இங்கே அமெரிக்காவில் இருக்க ஹாலிவுட் இருக்குது இல்லையா, அங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கேயே இது பெரிய சிக்கல். பாலிவுட்டில் பெரிய சிக்கல், இப்போ கோலிவுட்லேயும் பெரிய சிக்கல். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரைத்துறை பிரபலங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அதில் மாட்டுறாங்க. அதுவும் ரொம்ப அதிகமாக சினிமா பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா இங்கே இந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது சர்வசாதாரணமாகவே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. பட் இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான். ஒரு 46 வயது சினிமா நடிகர், ஒரு ஒன்றும் பெரிய அளவில் படங்களில் சோபிக்கலை. ஒரு மாதிரி 3rd கேட்டகரி 4th கேட்டகரி ஆக்டர் தான். ஓரங்கட்டப்பட்ட ஒரு விதத்தில் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாத ஒரு நடிகர் தான். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், பூர்வீகம். ஒரு மகள் இருக்கார். அவர் என் குடும்ப பிரச்சனையால் தான் இப்படி ஆகிட்டேன்னு வாக்குமூலம் கொடுத்தா தினமலரில் இன்றைக்கி செய்தி வந்திருக்குது. மனைவியோட ஒரு உறவு சரியில்லை, பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க போல். ஒரு மகனும் இருக்காங்க. மகள் அம்மாவோட மனைவியோடு இருக்காங்க, மகன் மட்டும் இவர்கிட்ட இருக்காங்க போல். இட்ஸ் வெரி சேட். அதாவது ரொம்ப துரதிருஷ்டவசமான வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நடிகர். 46 வயசுனா அவரோட வாழ்க்கையோட வாழக்கூடிய பருவத்தில் இருந்துகிட்டு இருக்கவர்
இப்படி மாட்டி சீரழியறதுன்றது வந்து வெரி சேடு தான் இது வந்து. ஆனால் இதுக்கு பின்னால் யார் இருக்கா, எவ்வளோ இது எவ்வளோ பெரிய ரேக்கெட்டு. அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் வேறு எந்த நடிகைக்கும் நான் சப்ளை பண்ணலைன்னு சொல்லியிருக்காரு. நான் யாருக்குமே எந்த விதமானதும் பண்ணலை, நான் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன்றாரு. விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அதில் இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தேன், காவல்துறை அறிக்கையில் வந்து இன்னும் சிலர் கைது செய்யப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இது வந்து பணம் வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல எல்லா விதமான தீமைகளும் வரும். ஓகே, பணம் அதிகமாக ஒரு இடத்துல வருதுன்னா தீமைகள் அதிகமாக வரும். அந்த காலத்தில் வெறும் மதுவும் புகையும் மட்டும் இருந்தது. மாது புகை இருந்தது. இப்போ போதை உள்ளே வந்துருச்சு. அதில் போதைப் பொருட்களில் வந்து சில விதமான போதைப் பொருட்கள் முழுக்க வெளிநாட்டிலேருந்து தெரிவிக்கப்பட்டு உள்ளே இறக்குமதி ஆகுது. அது உள்ளே வருதுன்னா அதுக்கு மத்திய அரசும் காரணம். அது எப்படி தடுக்க முடியுது, அவங்களுக்கு முடியலன்றது. ரெண்டாவது, லேபில் உருவாக்கக்கூடிய பெத்தமெட்டைன் போன்ற அந்த மருந்து இருக்குல்ல, பெத்தமெட்டைன்றாங்களா, அதெல்லாம் வந்து லேப்லேயே அவங்க உற்பத்தி பண்ணக்கூடியதுன்றாங்க. ஸோ இது காலத்தின் கோலம்தான். இது ஐசோலேட்டடாக இதை பார்க்க முடியாது. பாலிவுட்டில் வந்திருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் கோலிவுட்லேயும் வந்துடுச்சு. த மோர் யூ பிகம் ரிச், த மோர் யூ வில் பிகம் ஈவில். நிறையா பணம் வரும்போது நிறையா தீமைகளும் உன்னை வந்து சேரும். அதில் ஒழுங்காக இருக்க ரொம்ப ரொம்ப அரிதான நிகழ்வு தான் அது. வந்து பணம் அதிகமாக வரும்போது தான் நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோலாக இருக்க மாட்டான். பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பணத்தோடு சேர்ந்து தீமைகளும் வரும். அதுவும் திரைத்துறையில் வந்து அவங்க வந்து திரைத்துறைக்கே உரிய குணாம்சங்கள் இருக்கு இல்லையா. நடிக்க வாய்ப்பு தேடி வரக்கூடிய ஆண்கள், பெண்கள், அவர்களுடைய சகவாசம், இது பணம் இருக்கவனை வந்து புத்தி பேதலிக்க வைத்து நடத்தையை தடுமாற வைக்கும். அதோட தொடர்ச்சி தான் இது. இதில் அந்த பிரசாத்னு முன்னாள் அதிமுக நிர்வாகி, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர், அவர் தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்காருன்றார். இந்த பிரச்சனையே எப்படி வருதுன்னா, மே 5 நினைக்கிறேன், பாரில் அடிதடி குடிச்சிட்டு 2 கோஷ்டிக்கு நடுப்புறேன். அது ஆரம்பத்தில் அதில் ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பியோட பையன், இன்னொன்று கட்சிக்காரங்க போல் இன்னொரு தரப்பு. இது சாதாரணமான யூஸ்வலாக பாரில் குடி போதையில் அடிதடின்ட்டு சாதாரண கேஸாக தான் போலீஸ் வந்து அங்கங்கே நடக்கிற ஒரு கேஸு தான். அவ்வளோதான், அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா தோண்ட பூதம் வருது. ஒவ்வொருத்தராக மாட்டுறாங்க. கடைசியில் சினிமாக்காரங்கிட்ட வந்து அது நிற்கிது. நிறைய பார்ட்டிஸ் நடந்திருக்குது. அவர் தான் சப்ளை பண்ணியிருக்காருலாம் காவல்துறையோட அறிக்கை. இது இதில் எவ்வளோ தூரம் உண்மை, எவ்வளோ தூரம் போயின்றது வந்து வழக்கு விசாரணையோட போக்கில் தான் தெரியும். பாதிக்கப்பட்டவங்களோட கோணத்தையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனையிலையும் வெறும் போலீஸோட வெர்ஷனை மட்டும் வச்சு பேசுறது, எழுதுறது இன்றைக்கி மீடியாவுக்கு ரொம்ப ஒரு வசதியாக போயிடுச்சு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசமே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எந்த பிரச்சனைக்கும் 2 கோணங்கள் உண்டு. ஆமாம். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டு மீடியா ஒரு கோணத்தை மட்டும்தான் இன்றைக்கி பிரதிபலிக்குது. போலீஸ் சொல்கிறத அப்படியே மறுவாந்தி எடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் பார்த்தீங்கன்னா, போலீஸ் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நகலையே வந்து போலீஸ் தான் கொடுக்குது. அதுக்கு இன்னொரு காரணம், இன்னொரு கோணம், எந்த காயினுக்கும் எந்த ஒரு நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்குன்றதையும் மீடியா மனசில் வைக்கல. இப்போ இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை டைரெக்டாக நம்ம தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய அடையாளம் காக்கப்பட வேண்டும். அதனால் டைரெக்டாக அந்த பெண்ணோட வெர்ஷன் வாங்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணோட வழக்கறிஞர் பேசுகிறாரு. அவர் வந்து இந்த வழக்கு விசாரணையில் ஏற்பட்ட நிறைய முரண்பாடுகள், ஒருதலை பட்சமாக விசாரணை போனது, அந்த ஒருத்தனோட மட்டுமே இதை முடிச்சுக்கிட்டாங்கன்னா அதனுடைய வழக்கறிஞர் தொலைக்காட்சிகளுக்கு, யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ இந்த பிரச்சனையோட இன்னொரு கோணம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட தரப்பு. மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை அணுகவே இல்லை. ஸோ தமிழ்நாட்டு மீடியா எந்த அளவு ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்ம தொடவே இல்லை. தமிழ்நாட்டு மீடியா எந்த அளவுக்கு ஆட்சியாளர்களோட காலடியில் வாலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க நாய்க்குட்டியாக இருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதே தான் இப்போ இந்த விஷயத்துலையும். இதில் போலீஸ் ஒரு வெர்ஷனை சொல்கிறாங்க, அதை மட்டுமே தான் மீடியா கேரி பண்ணித வழியாக அதோட அதர் சைடு இது எப்படி வருது, உள்ளே எப்படி எங்கெங்கெல்லாம் போகுது, இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வந்து எப்படி இவ்வளோ நாள் செயல்பட அனுமதிக்கப்பட்டது, எத்தனை நாளாக இவங்க இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இது வெறும் அதிமுக பக்கம் திருப்பி விட்றாங்க. இதில் கட்சியை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆளுங்கட்சின்றதுனால திமுகவுக்கு எதிராக தான் அதிமுக ஆளை தான் பிடிப்பாங்க. திமுகவில் யாராவது இன்வால்வ் இருந்தால் போலீஸ் போகுமா கிட்டக்க? இப்போ ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தரை மத்திய போதைப்பொருள் பிரிவை அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் உள்ளே வச்சு இப்போ தான் வெளில வந்திருக்காரு. அவர் திமுகவில் ஹைலகாணி பிரிவு செயலாளராகவே இருந்தார், துணை செயலாளராக. ஆமாம், உதயநிதியோட ஃபோட்டோவில் இருந்தார். உதயநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பத்தோடலாம் ஃபோட்டோவில் இருந்தார். என்ன மீடியா பெருசாக அதை பற்றி எழுதி கீழ்ச்சுது? அதை அப்படியே வந்து திமுகவை காப்பாற்றுற விதத்தில் தானே மீடியா அந்த ஸ்டோரியை கொண்டு போச்சு. அதே இன்றைக்கி ஏடிஎம்கேன்னு வரும்போது இங்கே வந்து நிற்குது. இப்போ ஸ்ரீகாந்தோடதே நின்றுடுமா? ஸ்ரீகாந்தை தாண்டி போகுமா? யார் இன்வால்வ்டு அரசியல் ரீதியாக, திரைத்துறையில், அப்புறம் டாப் லெவலில் யாராவது இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரியான செய்திகளை வந்து மீடியா கையாளுறது என்பது வந்து
வெறும் காவல்துறை சொல்கிறதா அப்படியே மறுவாந்தி எடுக்கிறதா தான் இருக்குது. இது தேசிய அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லா காலத்திலும் இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சினிமாக்காரனுங்க ட்ரக் பார்ட்டி நடத்துகிறதும் அதில் கலந்துக்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரையும் விட போலீஸுக்கு நல்லா தெரியும். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ இவன் மாட்டிக்கிட்டான், இவன் நல்ல நேரம், இவன் கெட்ட நேரம், இவன் மாட்டிக்கிட்டான், இவர் மாட்டிக்கிட்டார் ஸ்ரீகாந்த். மற்றவங்க யார் இன்வால்வ்டா இல்லையான்றது போக போக தான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் அண்டு இதுக்குன்னு ஒரு மதுவிலக்கு இல்லை, அது வேற. இது வந்து நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்குது. ஓகே, முழுக்க முழுக்க போதைப் பொருளை கண்காணிக்கிறதுனே இருக்குது. அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, நான் மறுக்கலை நான். பட் விவிஐபிஸ்ன்னு போகும்போது எவ்வளோ தூரம் அவங்களால போக முடியும்? ஜாஃபர் சாதிக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரக் பெட்லிங் வச்சுருக்கான் இங்கே அப்படின்றத இந்தியாவில் இருக்க புலிங்க கண்டுபிடிக்கல, உளவுத்துறையில், மத்திய அரசோ மாநில அரசோ. ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் அலர்ட் பண்ணுறோம். இங்கேருந்து எங்களுக்கு டெல்லியில் கிறிஸ்டல் மெத்தமெட்டமைன் இது மாதிரி மூலப்பொருட்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியில் தான் இது உற்பத்தி ஆகுதுன்னு அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் தான் இந்திய அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். சிஐஏஓ எஃபிஐஓ அமெரிக்கா உளவுத்துறை அல்லது அமெரிக்காவோட இந்த போதைப்பொருள் தடுப்பு உளவுத்துறை இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து அமெரிக்கா சொல்லி தான் இந்திய அரசுக்கு ஜாஃபர் சாதிக்கோட இதையா போய் ரெய்டு பண்ண முடியும். மொத்த ஜாதகத்தையும் தூக்க முடியுது. மொத்த ஜாதகத்தையும் தூக்கும்போது தான் அவன் திமுகவில் பொறுப்பில் இருக்கான்ற வரைக்கும் தெரியுது. சினிமா எடுத்திருக்கான், முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்திருக்கான், உதயநிதியோட எடுத்திருக்கான், உதயநிதி ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ எடுத்திருக்கான். பிடிச்சி ஒரு வருஷம் அவனை உள்ளே வச்சானுங்க. இப்போ ஜாமீனில் வந்துட்டான், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, லேபில் வச்சு இதை குரோ பண்ணியிருக்கான்றாங்க. அப்போ இதில் எந்த அளவுக்கு அவங்க வந்து பிஜேபி இதை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்ப பார்த்தாங்க, திருப்ப முடியல. இப்போ இது ஏடிஎம்கேக்கு எதிராக திரும்புமா இந்த விஷயம், ஸ்ரீகாந்த் விஷயம் அப்படின்றது போக போக தான் நமக்கு தெரியும். பிரச்சனை ரொம்ப விரிவானதுங்க, வீரியமானது, விரிவானது. லார்ஜர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. இது சமூகத்தை வந்து அரிக்குது. மிகப்பெரிய அளவில் சமூகத்தோட தீமையாக ட்ரக்ஸ் வந்துடுச்சு. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இளைஞர்கள், இளம் பெண்கள், ஈவன் நடுத்தர வயதினர் கூட பாதிக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் பவுடர்லாம் அவ்வளோ தூரம் போயிடுச்சு, பயங்கரமாக போயிருக்கு. அது ரொம்ப காஸ்ட்லி வேறு. 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த போதைப் பொருளை உங்கள் பேண்ட் பேக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம், 2 பேண்ட் பேக்கெட்டில் வச்சுக்கலாம். இப்போ சொல்கிறாங்க 1 கிராம் 7000 ரூபாய், வாங்கி 12,000க்கு வித்தன்றான். இதை விட காஸ்ட்லியெல்லாம் இருக்குது. சார், இளம் பெண்கள், இளைஞர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அடுத்த தலைமுறை பெரிய அளவில் அழியுதில்லை. இந்தியாவோட சமூகத்தோட முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கி போதைப் பொருள் ஒரு வந்திருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் கவர்மெண்ட் இதை சீரியஸாக தான் வியூ பண்ணணும். ஆனால் விசாரணையை வந்து தனக்கு விருப்பமில்லாதவர்களை மீது மட்டும் காவல்துறை நிறுத்திடக்கூடாது. ஆனால் அதை தாண்டி போகணும். முடிஞ்சதுன்னா உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படும். இதை வெறுமனே அவன் பிரசாத் வந்து அதிமுககாரன், இன்னொரு ஆள் மாட்டணும் அதிமுககாரன் அப்படின்னு அவங்க இது திமுக சண்டையாக மாற்றினீங்கன்னா இது விளங்காது. நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் வந்தோன்னா அவங்க இவங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. அதனால் இதை உண்மையை கண்டறியணும். யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. திரைத்துறையில் வந்து போதைப்பொருள் பழக்கம் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் இருக்குன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் எதுவுமே புதுசு கிடையாது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், பொதுமக்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸ்ரீகாந்தை போல இன்னொரு நடிகர் கழுகு கிருஷ்ணா அவர்களையும் வந்து தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு போலீஸார். இப்போ அதுக்குண்டான அறிவிப்பும் வந்திருக்கு. இப்போ அவரை தேடும் படமும் வந்து தொடர்ந்துருக்கு. என்ன அறிவிப்பு வந்திருக்கு? இப்போ அவரும் இது மாதிரியான போதைப் பொருள் ஈடுபட்டிருக்காரு, பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரை பிடிக்க தனிப்படை போலீஸார் வந்து விரைந்து போயிருக்காங்க. வரட்டும், தப்பு பண்ணியிருந்தாருன்னா மாட்டட்டும், யாராக இருந்தால் என்ன, சட்டத்தின் முன் நிறுத்தப்படட்டும், நிரபராதினா நிரூபிச்சுட்டு வரட்டும். இதில் தயவு தாட்சணியம் பார்க்கக்கூடாதுங்க யாராக இருந்தாலுமே. ஏன்னா இது வந்து சமூக தீமை. இது மிகப்பெரிய அளவில் சமூகத்துக்கு சவால் விடக்கூடிய பிரச்சனை தான் இந்த போதைப் பொருள் பிரச்சனைன்றது. மத்திய மாநில அரசுகள் தடுமாறி திண்டாடிட்டு இருக்காங்க இதை ஒழிக்கிறதுக்கு. ஏன்னா சர்வதேச அளவில் பெரிய அளவில் உள்ள கடத்தி வரப்படுது. இங்கேயே லேப் வச்சு வளர்க்குறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா குக் பண்ணுறாங்க, இங்கே குக் பண்ணுறாங்க. ரெண்டும் நடக்குது. வெளியிலேருந்து விளைஞ்சு வரதும் உள்ள மூலப்பொருளை வாங்கிட்டு அதாவது கொக்கைன் மாதிரியான விஷயங்கள் கொக்கைனாவே வருது. இந்த பெத்தமெட்டைன் போன்றதெல்லாம் உள்ள லேபில் வச்சு எடுக்கிறாங்க. ரா மெட்டீரியல் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே லேபில் வளர்க்குறாங்கன்றாங்க. அதை வந்து ஒரு லேபில் டெவலப் பண்ணுறாங்கன்றாங்க. 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று இப்போ வந்து ஹெராயின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே இப்போ மெக்சிகோ அந்த மாதிரியான நாடுகளில், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் விளைஞ்சு உள்ள கப்பல் மூலமாக உள்ள கடத்தல் வருது உங்களுக்கு. இந்த இதிலெல்லாம் கூட குஜராத்தில் அதானி போர்ட்டில் 21,000 கோடிக்கு போதை முறையில் பிடிச்சாங்க. அது இந்தியா பூரா பரவுது. அது ஒரு கேட்டகரி. 2வது வந்து மூலப்பொருளை உள்ளே எடுத்துகிட்டு வந்து லேபில் வச்சு வளர்க்குறது. எப்படி பார்த்தாலும் இது வந்து மத்திய மாநில அரசுகளின் தோல்வி. இது வெறும்
மாநில அரசு மட்டும் சொல்ல முடியாது, மத்திய அரசும் இதில் பங்கு இருக்குது. ஆனால் முழுவதும் நீ ஒரு பார்டர்ஸை க்ளோஸ் பண்ண முடியாது. 100% எந்த கவர்மெண்ட்டாலையுமே தன்னுடைய நாடுகளோட எல்லைகளை க்ளோஸ் பண்ணவே முடியாது. ஆனானப்பட்ட அமெரிக்காவே வந்து மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் வந்து போதைப்பொருள் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் 100% அதை தடுக்க முடியாது. எப்படியாவது உள்ளே வந்துடும். ஆகவே மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு தான் இதை பணியாற்றணும். உங்களுக்கு வந்து எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸின்வாங்க. ஜனநாயகத்துக்கான விலை என்பது எப்பொழுதும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது. அதுதான் போதைப்பொருளுக்கும் பொருந்தும். அதனால் நீங்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட நடிகர் அவரை தேடுறாங்கன்றாங்க. அவரே வந்து சரண்டர் ஆகிறது தான் அவருக்கு மரியாதை. தப்பு பண்ணலன்னா எதுக்கு நீ வந்து பயந்து ஓடுற இல்லையா? பயந்து ஓட முடியாது. அன்லஸ் நீ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டினாலே ஒழிய நீ இங்கே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து சரண்டர் ஆகணும். இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எங்கே போய் ஓடு? எங்கே ஒழிய முடியும்? எங்கேயும் ஒழிய முடியாது. ஏற்கனவே பல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருந்து வருகிறது. சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நடிகர்களும் இல்லை சினிமாவில் நடிக்க வரக்கூடிய நடிகர்களும் நடிகைகளும் சில நேரம் வந்து மது அருந்த மாதிரியான காட்சிகள், அப்புறமேலு புகைப்பிடிப்பதான காட்சிகள், அப்புறம் கஞ்சா போகிற மாதிரியான இது மாதிரி காட்சிகள்லாம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மனதில் வந்து ஆழமாக விதைஞ்சிருது. இது ஒரு தப்பான எண்ணங்களை பிரதிபலிக்குதுன்னு பல இயக்கங்களும் சங்கங்களும் போராடி வருவதையும் வந்து பார்க்குறோம். இதன் காரணமாக முன்னாடி நடிகர்கள் நிறைய பேர் வந்து அதை விட்ட சம்பவங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள் இவங்களை இனிமேல் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. இது எல்லா காலத்துலேயும் நடந்திருக்குதுங்க. கடந்த காலங்களில் கூட நடிகர்கள் போதைப் பொருளுக்கு கைதானதெல்லாம் நடந்திருக்குது. இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. காலகாலமாக நடக்கிறதான் இப்பயும் நடக்குது. சினிமாவில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்ற காட்சிகள் அதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல. சினிமா வாழ்க்கையை பிரதிபலிக்குது. ஒரு கேரக்டர் வந்து புகைக்குதுன்னா அந்த கேரக்டரை சிகரெட்டோடு தான் நீங்கள் வைக்க முடியும். அன்புமணி கொண்டு வந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற காட்சிகள் வைக்கக்கூடாதுன்றலாம் அபத்தமானது. அப்படின்னா நீ வந்து புகையிலை உற்பத்தியை தடுக்கணும். மாநிலத்தில் இந்தியாவில் நீ புகையிலை உற்பத்தியை அனுமதிக்கிற, எதுக்கு அனுமதிக்கிற? சிகரெட் விற்பனையை நீ இந்தியாவில் தடுக்கணும், எதுக்கு அனுமதிக்கிற? அதனால் சினிமாவில் புகைப்பிடிப்பது, குடிப்பது போன்ற காட்சிகள் வந்து வரக்கூடாது என்பது அபத்தமான சிந்தனை. அது ரொம்ப பிற்போக்குத்தனமான சிந்தனை. வாழ்க்கையே சினிமா எதிர்வலிக்குது. ஒரு கேரக்டர் வந்து ஸ்மோக் பண்ணுற கேரக்டர்னால் அந்த கேரக்டர் சிகரெட் இல்லாமல் வைக்க முடியாது. அந்த கேரக்டர் சிகரெட் இல்லாமல் வைக்க முடியாது. இப்போ நீ சர்ச்சில் வச்சு படம் எடுக்கிற பற்றி, சர்ச்சிலோட சுருட்டு இல்லாமல் சர்ச்சில் பற்றி நீ படமே எடுக்க முடியாது. வின்சென்ட் சர்ச்சிலோட படம் எடுக்கிறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து அவன் புகைக்கிற மாதிரி தான் இருக்கணும், புகைக்கிற மாதிரி தான் வச்சாகணும். நீ அந்தளவுக்கு ஓக்கியமாக இருக்க அப்படின்னா சினிமாவில் இது பண்ணுறன்னா நீ என்ன பண்ணணும்? நீ வந்து புகையிலை உற்பத்தியை தடுக்கணும். இந்தியாவில் புகையிலை விவசாயிகளுக்கு அரசாங்கமே மானியம் கொடுக்குது. புகையிலை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அரசாங்கமே மானியம் கொடுக்குது. புகையிலை இல்லாமல் வாழ முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நிறைய விஷயங்களுக்கு மருந்து பொருளாகவும் பயன்படுது. வெறும் சிகரெட் மட்டும் இல்லை. அது டொபாக்கோ ஃபார்மிங் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. அதே மாதிரி இப்போ இந்த கஞ்சா இந்த மாதிரியான பொருட்கள் வந்து மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது அதுக்கு. அப்போ எப்படி அதோட உற்பத்தியை நீ தடுப்ப? இன்னொன்று இது காலகாலமாக இருக்குது. நீங்கள் டபுள் சைடும் பேச. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். காலகாலமாக இருக்க விஷயங்கள் இவை எல்லாமே. எது ஒன்றையுமே தடுப்பதன் மூலமாக அதோட தீமையிலேருந்து நீ தப்ப முடியாது. பேன் பண்ணுறது மூலமாக எதுலேருந்துமே நீ தப்ப முடியாது. அது ஏதாவது ரூபத்தில் உள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கும். கஞ்சாவின் வரலாறு தான் மனித குலத்தின் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இப்போ சமீபத்தில் வந்திருக்குது. ஆனந்தா அப்படின்ற அந்த புத்தகத்தோட பேர். ஒரு ரிசர்ச்சர் ஒருத்தன் எழுதியிருக்கார். அவன் சொல்ல மனித இனம் தோன்றியதுலேருந்து இது இருக்குது. இது புதுசு எதுவுமே கிடையாது. காலகாலமாக உலகம் பூரா இன்றைக்கி இருக்க விஷயம். அது எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்துறீங்கன்றதான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதை ஊக்குவிக்காமல் கட்டுப்படுத்துறது தான். அதில் இன்றைக்கி வெறும் கஞ்சா மட்டும் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ போதைப் பொருள் உள்ளே வந்துருச்சு. விதவிதமான போதைப் பொருட்கள் உள்ளே வருது. ஊசி வரைக்கும் எல்லாம் வந்துருச்சு. இதில் மெடிசினல் வேல்யூ உள்ள போதைப் பொருட்கள் இருக்குது. அதனை முழுவதும் தடுக்கவே முடியாது. இதில் எங்கே வருதுன்னா பெரும் வர்த்தகம், பெரும் முதலாளிகள், சினிமாக்காரன் உள்ளே வந்தான்னா அது கேடு அதிகமாகுது. சினிமாக்காரனுங்க உள்ளே வரும்போது எல்லா பிரச்சனைக்குமான கேடு அரசியலில் உட்பட சினிமாக்காரனுங்க உள்ளே வந்தானுங்கன்னா அதோட கேடு அதிகம். இந்த போதைப் பொருளில் வந்து சினிமாக்காரனுங்க அவனுங்க ஷூட்டிங்கு, அவனுங்க பார்ட்டியில் வடக்கிற அட்டூழிய தலை தான் நீங்கள் இங்கே வந்து நிற்குது. பேரே ட்ரக்ஸ் பார்ட்டி. சகஜங்க. இது இன்னும் போலீஸுக்கு தெரியாதாண்ணா? அவருக்கு லோக்கல் போலீஸ் மட்டும் இதை தடுக்கவும் முடியாதுங்க. ஒட்டுமொத்த சமூகமே அந்த பக்கம் போகும்போது போலீஸால் எப்படி தடுக்க முடியும்? இப்போ பாம்பேயில் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ட்ரக் யூசேஜை பாம்பே போலீஸால் தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இட்ஸ் எ ஹியூமன் ப்ராப்ளம். பணம் விளையாடுது. பணம் பெரிய அளவில் விளையாடுது. ஒரு கிராம் 12,000 ரூபாய் கொடுக்குறான்னு என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் கிராம் 12,000 rupeesனா என்ன இது? அப்போ அதை சுற்றி வரக்கூடிய வர்த்தகம் எப்படி இருக்கும்? அப்போ இது மிகப்பெரிய ஒரு ட்ரக் மாஃபியாவே உள்ள. மாஃபியா, கார்டல்ஸ். மாஃபியா இல்லை, கார்டல்ஸ். அப்போ அதை சுற்றி எவ்வளோ தூரம் போலீஸுக்கு எவ்வளோ லஞ்சம் போகும்? போலீஸுக்கு மேலே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ போகும்? பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கு எவ்வளோ போகும்? இப்போ ஏதாவது ஒரு நல்ல அதிகாரி அதை தடுக்கணும்னு நினச்சா
முறையாக அவருக்கு முதல்ல எச்சரிக்கை கொடுப்பாங்க, 2வது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, 3வது தொடர்ந்து அவர் இதை செய்கிறாருன்னா அவரை போட்டுருவானுங்க. எவ்வளவு நேர்மையான போலீஸ் அதிகாரியும் இவ்வளவு கொடூர எல்லைக்கும் போயிடும். எந்த எல்லைக்கும் போவாங்க, எவ்வளோ இல்லை அவங்க குடும்பத்தை சிதைச்சிடுவாங்க. ஒரு நல்ல அதிகாரி போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு உண்மையிலேயே முயற்சிக்கிறாரு, என்ன பண்ணுவானுங்க, அந்த இடத்துலேருந்து அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானுங்க. அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடத்துல இதுதான் நடக்குதுன்னா அவரை முதல்ல வார்ன் பண்ணுவானுங்க, அப்புறம் பணம் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்ப்பானுங்க, சரிகட்ட பார்ப்பானுங்க, 2மே இல்லைன்னா போட்டு தள்ளுவானுங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். அப்போ நல்ல அதிகாரிகள் என்ன ஆவாங்க, நமக்கு என்ன தலையெழுத்து, எகட கட்டு போன்னு தான் போவோம். இவ்வளோ பணம் என்னைக்கு ஒரு தொழிலில் விளையாடுதோ அன்னைக்கே அதை சுற்றி இன்ன பிற தீமைகளும் வந்துடும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நீதித்துறை, போலீஸு, மீடியா அத்தனை பேரையும் கையில் எடுத்துருவாங்க, அத்தனை பேரையும் உங்கள் கையில் எடுத்துருவாங்க. இப்போ மத்திய மாநில அரசுகள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா? இல்லை, எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. மத்திய மாநில அரசுகளை குறை சொல்ல முடியாது. நான் அது மோடியோ ஸ்டாலினோ இந்த விஷயத்தில் குறை சொல்ல மாட்டேன். அரசுகள் என்பது அரசுகள் தான். அவங்க கண்டிப்பாக தங்களால் ஆன முயற்சிகளை எல்லா மாநில அரசுகளும் மத்திய அரசும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை மீறி வருது, இந்த மாதிரி வரும்போது அது எதிர்கொண்டு தான் ஆகணும், நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். மனிதன் அடிப்படையில் வக்கரம் பிடிச்சவன், கேவலமானவன். அப்போ உனக்கு இவ்வளோ தூரம் வந்து பணம் விளையாடும் போது இதெல்லாம் நடந்தே தீரும். ஒரு பெரிய நடிகர் அரசியல்லையும் இருக்கார். இப்போ அவர் நான் கொடுத்த ஒரு பார்ட்டியில் வந்து இப்போ தங்கத்தட்டில் வந்து கொக்கைன் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு லேடி பின்னணி பாடிகை யாரோ ஒருத்தர் அவங்க ஒரு பேட்டியிலே சொல்கிறாங்க. ஆமாம், பேர் சொல்லியே சொல்கிறாங்க. அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கையும் போலீஸ் எடுத்துட முடியாது. யாரோ எதையோ பேசுகிறாங்கன்னா எல்லாத்துக்கும் போய் நடவடிக்கை எடுத்துட முடியாது. ஒன்று தான் கோவன், தனி மனிதன் திருந்தலைன்னா போலீஸாலேயோ அரசாங்கத்தாலேயோ எதுவும் செய்ய முடியாது. போலீஸ் மட்டுமே இது காரணம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். போலீஸு தடுக்க முயற்சி பண்ணுறான், முடியல. அப்போ அவங்களும் இதை பிகம் பார்ட் ஆஃப் இட், அவ்வளோதான். ஆனால் இதில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, கற்பனை கட்டாத அளவுக்கு பணம் விளையாடுது. அவ்வளோ தூரம் கற்பனை கட்டாத அளவுக்கு பணம் விளையாடுது. கற்பனை கட்டாத அளவுக்கு பணம், நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பணம் விளையாடுது. அதான் சொன்னேன், ஒரு சாதாரணமாக ஒரு பாக்கெட்டில் 2 பாக்கெட்லேயும் 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சரக்கு நீ வச்சுக்கலாம். ஒரு கிலோகிராம் 1 கோடிலாம் இருக்குது. 1 kg 1 கிலோகிராம். இதில் 1/2 கிலோகிராம், இதில் 1/2 கிலோகிராம் வச்சுக்கோ, பெரிய பாக்கெட்டு போட்டினா எவ்வளோ ஆகுது? 1 கோடி ரூபாய் சரக்கை நீ வந்து உன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் வச்சுட்டு சுற்றலான்னும் போது அதை சுற்றி வரக்கூடிய வர்த்தகம் எவ்வளோ வலுவானதாக இருக்கும். அவங்க தான் கட்சிகளுக்கு எலெக்ஷனுக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறப்பட்டா A to Z எல்லாமே பணம் Z. ஆமாம், கட்சிகளுக்கு எலெக்ஷனுக்கு பணம் கொடுப்பாங்க. ஒரு கட்சிக்கு இல்லை, முக்கியமான கட்சி எல்லா கட்சியும் கொடுப்பான். திமுக அதிகாரத்தில் இருக்குன்னா திமுக மட்டும் கொடுக்க மாட்டான். நாளைக்கு அதிகாரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது, அண்ணா திமுகவுக்கும் சேர்த்து தான் கொடுப்போம். 2 பேரையும் வாயடிச்சு, 2 பேரையும் வாய் அடிக்கிறது. இப்போ இந்த 2 பேருக்கும் தோழமையாக இருக்கக்கூடிய எல்லா குட்டி கட்சிக்கும் சேர்த்தே கொடுப்போம், எவனும் வாய் தரக்கூடாதுன்னு. அப்போ அந்த 1 கிராம் 13,000 14,000 விற்கிறது ஈஸி தான். நான் தான் சொன்னேன், 2 பேண்ட் பாக்கெட்டில் 2 பாக்கெட்டில் உன்னால் 1/2 கிலோ 1/2 கிலோன்னு வச்சுக்கிட்டு தாராளமாக இதில் ஒரு 1/2 கிலோ இதில் ஒரு 1/2 கிலோ வைக்கலாம். பெரிய பேண்ட்டு போட்டுருந்தான்னா கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருக்கவன் 1 கோடி ரூபாய் சரக்கு பாக்கெட்டில் எடுத்துன்னு வரான். நடவடிக்கைகளையும் கவர்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. மாட்டினா மலேசியா, சிங்கப்பூர், சைனாலாம் மாட்டினா தூக்கு தான். அமெரிக்காவில் வந்து உங்களுக்கு ஆயுள் தண்டனை, ஐரோப்பா பூரா மாட்டினா ஆயுள் தண்டனை, அங்கே தூக்கு தண்டனை கிடையாது. மற்ற நாடுகளில் அமெரிக்காவில் தூக்கே போடுறான், சில சமயம் 30 வருஷம் 50 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறான். வாழ்க்கையே க்ளோஸ் முடிஞ்சுது. கல்ஃப் கண்ட்ரீஸில் மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் மாட்டினா சங்கு தான், தூக்கு தான். ஆனாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்தும் செய்கிறானுங்க. ஸோ இது இன்றைக்கி தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை தான் போதைப் பொருள் என்பது. ஒரு பெரிய கொடிய நோயாகவே இருக்குது. கண்டிப்பாக கொடிய நோய் தான். எவ்வளோ பேர் பலியாகி தானே போகிறாங்க. அந்த பலியாகக்கூடியவங்களால் வரக்கூடிய சமூகத்தின் நஷ்டம் எவ்வளவு, எத்தனை மனித உழைப்பு நாட்கள் வீணாகுது, எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் அதுக்கு பலியாகும் பொழுது அதால் ஏற்படக்கூடிய இழப்பு நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபிக்கு என்ன. மனித வளம் ஒரு பக்கம், மனித வளம் கரெக்டான வார்த்தை, மனித வளம் அழியுது. அரசாங்கங்கள் தங்களாலான முயற்சிகளை எடுக்குது, கட்டுப்படுத்த தான் முயற்சி எடுக்குது. மக்கள் ஒத்துழைக்கலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சினிமா துறைக்கு இதில் பெரிய பங்கு இருக்குங்க. சினிமா காரணங்க ஒரு படத்துக்கு 300 கோடி 200 கோடி 400 கோடின்னு வாங்குறானுங்கன்னா கண்டிப்பாக எல்லா தீமைகளும் இங்கே வந்து சேருது. இதில் மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருள் பழக்கம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஊடுருவதுக்கு காரணம் சினிமா காரணங்க தான். கடுமையான கண்காணிப்பின் கீழ் அவர்களை கொண்டு வரப்படணும். என்ன கேட்டிங்கன்னா இதில் தனி மனிதன் நுகர்ந்துட்டு போகிறத கூட எனக்கு தெரிஞ்சு மன்னிக்கலாங்க. அது 2 கேட்டகரி, மன்னிக்கலாம் அதை. ஆனால் மற்றவங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் தான் அங்கே கூறிய கேரியராக மாறுறான்.
அந்த தீமை வந்து ரிலே ரேஸ் மாதிரி போகுது. போலீஸுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க, ஒவ்வொரு சினிமா பார்ட்டிலையும் எந்த பார்ட்டிலையும் எந்த மாதிரியான போதைப்பொருள் விநியோகம் ஆகுது, எவ்வளோ பேர் பண்ணுறான், எவன் வரான், எவன் போகிறான், எல்லாம் அச்சல சுத்தமாக அவங்களுக்கு தெரியும். டேட்டாவோட வச்சு அவங்க நினச்சாலும் தடுக்க முடியாது. அதுதான் சிக்கல். எல்லா கவர்மெண்ட்லேயும் தான் போகுது அது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி.